வாங்க நண்பர்களே, ஓஎல் மட்டும் படிச்சுட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளத்துல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா எப்படி இருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு சூப்பரான வாய்ப்பு தான் இப்ப வந்திருக்கு. இலங்கை துறைமுக அதிகார சபையிலிருந்து வந்திருக்கிற இந்த அவசர வேலைவாய்ப்பை பத்தி தான் நாம இப்ப முழுசா பார்க்க போறோம். என்னது? ஓஎல் தகுதிக்கு 1 லட்சத்துக்கு மேல சம்பளமான ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, நீங்க கேட்டது 100க்கு 100 உண்மை. சாதாரண தராதர பத்திர தகுதியோட மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அட்டகாசமான வாய்ப்பு இது. அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பாருங்க. 1 இல்ல, 2 இல்ல, மொத்தம் 75 காலி பணியிடங்கள். இது உண்மையிலே ஒரு பெரிய நம்பர். சோ உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். சரி, இப்போ இந்த வேலைவாய்ப்போட ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு வருவோம். அதாவது என்ன போஸ்ட், அதுக்கும் மேல எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்னு விரிவா பாத்துடலாம். இந்த 75 வேகன்சிஸும் 2 முக்கியமான யூனிட்ல இருக்கு. ஒன்னு பாதுகாப்பு உத்தியோகத்தர், அதாவது செக்யூரிட்டி கார்டு. இன்னொன்னு தீயணைப்பு படைப்பிரிவு. இந்த 2 பிரிவுல தான் ஆட்களை எடுக்க போறாங்க. இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த வாய்ப்போட மிகப்பெரிய ஹைலைட், சம்பளம். எல்லா அலவன்சஸையும் சேர்த்தா மாசம் 1,11,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். சும்மா சொல்லுங்க, ஓஎல் தகுதிக்கு இது ஒரு பிரமாதமான சம்பளம் இல்லையா? சரி, சம்பளம் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? வாங்க, அதையும் தெளிவா பாத்திரலாம். நீங்க இதுக்கு ஃபிட்டான இப்பவே செக் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா, தகுதிகள் ரொம்பவே சிம்பிள். த சாதாரண தரத்துல பாஸ் பண்ணியிருந்தா போதும். வயசு 18ல இருந்து 45க்குள்ள இருக்கணும். அப்புறம் நல்ல உடல் தகுதியும் அவங்க கேக்குற உயரவும் கண்டிப்பா முக்கியம். நல்ல ஃபிட்டா இருக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, உங்களுக்கு தகுதி இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சூப்பர். அப்போ அடுத்த ஸ்டெப், அப்ளிகேஷனை எப்படி அனுப்புறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்ற இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். இது ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட், அவங்களோட ஒஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுங்க. அடுத்து அதுல கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் கொஞ்சம் கவனமா தப்பில்லாம ஃபில் பண்ணுங்க. கடைசியா ஃபில் பண்ண ஃபார்மை சரியான அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணிடணும். அவ்வளவுதான். இதோ இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க. தலைவர், இலங்கை துறைமுக அதிகார சபை, கொழும்பு 01. இந்த முகவரிக்கு தான் உங்க அப்ளிகேஷனை அனுப்பணும். ஒரு சின்ன டிப், அப்ளிகேஷன் கரெக்டான டைமுக்கு போய் சேரணும்னா ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்புறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, இப்போ நான் சொல்ல போற விஷயத்த ரொம்ப ரொம்ப கவனமா கேளுங்க. இது ஒரு அவசர அறிவிப்பு. அதனால விண்ணப்பிக்க அதிக நாள் டைம் இல்ல. ஆமாங்க, அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி ரொம்ப வேகமா நெருங்கிட்டு இருக்கு. நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வாய்ப்பு உங்களை விட்டு போயிட்டே இருக்கும். அதனால யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரமே இல்ல. இப்பவே உங்க அப்ளிகேஷனை ரெடி பண்ணி அனுப்புங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டா அப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்ல. இந்த நல்ல விஷயத்த உங்களோட மட்டும் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு வேலைக்காக காத்துட்டு இருக்க உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இதை உடனே ஷேர் பண்ணுங்க. யாருக்கு தெரியும், ஒருவேளை இதுதான் அவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அரசாங்க வேலையா கூட இருக்கலாம் இல்லையா? சீக்கிரம் பண்ணுங்க.